நான் பாவி இயேசுவே, என் உள்ளத்தில் உணர்கிறேன், மனம் வருந்தி வருகிறேன், என் வாழ்வை மாற்றுமே. என்னில் வாரும், எழுந்தருளி வாரும், உம் வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும். என்னில் வாரும், எழுந்தருளி வாரும், உம் வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு சகோதரங்களே, மீண்டும் ஒரு நாள் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம். இன்று இந்த உலகத்தை பார்க்கின்ற சகோதரங்களே, எம்மை சுற்றி போலித்தனமான வாழ்க்கை வாழுகின்ற அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். உள்ளொண்டு புறமொண்டு செயல்படுகிறவர்கள், உள்ளுக்குள் ஒன்று இருக்கும், வெளியில் வேறு விதமாக காட்டிக்கொள்வார்கள். அவருடைய வாழ்வில் உண்மை இருக்காது, ஆனால் உண்மை இருப்பது போல காட்டிக்கொள்ளுவார்கள். இதயம் சுத்தமே இருக்காது, ஆனால் நாங்கள் சுத்தமானவர்கள் போல நடிப்பார்கள். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் தொடர்ந்து, நேற்றைய தினமும் ஆண்டவர் பேச, இன்றைய தினமும் தொடர்ந்து அந்த மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, வெள்ளிவேடக்கார மரண அறிஞரை பரிசு, ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் வெள்ளை அடிக்க கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை பார்க்க அழகா இருக்கும், ஆனால் அதற்குள்ளே எலும்பு கூடுகளும் எலும்புகளும் நாற்றமும் அதுக்குள்ளே எல்லா அழுக்குகளும் இருக்கும். உங்கள் வாழ்வு அப்படி இருக்கின்றது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அன்பு சகோதரங்களே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போன்ற ஒரு போலித்தனமான வாழ்வு, போலித்தனமான அன்பு, இப்படிப்பட்ட அநேகரை நாங்கள் சந்திக்கலாம். ஏன் சகோதரங்களே, சில வேளைகளில் எங்கள் வாழ்வு கூட அப்படி இருக்கலாம். ஆண்டவரின் அன்பினாலே நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்பது மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் அப்படினாலும் நான் ஒரு கிறிஸ்தவனை போல நடிக்கின்றேனா, அல்லது என் வாழ்வு உண்மையாக கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கின்றதா? என் வாழ்வு ஒரு நடிப்புத்தன்மையானதாக இருக்கின்றதா? ஒரு நடிக்கின்றவருடைய வாழ்க்கை சவரங்களே ஒரு போலித்தனம். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது எப்படி இவங்களால் இப்படி செய்ய முடியுது? உள்ளதை உள்ளபடி, அவர் தவறு செய்யணும், ஐ எம் சாரி, நான் அந்த தவறு பண்ணிட்டேன், ஒத்துக்கொள்வது அந்த மனநிலை இல்லை. தங்கள் தவறையும் மூடி மறைத்து தாங்கள் சரியானவர்கள் என்று அதற்கு நியாயம் கற்பித்து அதை நிரூபிக்க நிற்பார்கள். எவ்வளவு போலித்தனமான வாழ்க்கை! இந்த வெளிவேட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வெளிவேடமான வாழ்க்கை எங்களுக்கு எந்த விதத்திலும் உதவாத சவரங்களே. நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்றால் எங்களுக்கு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அர்த்தம் சவரனே சகோதரியே. நான் கிறிஸ்துவை உடையவன். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒருவன் அந்த கிறிஸ்துவை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர்தான் ஆண்டவர், அவர்தான் சொந்த இரட்சகர், மீட்பர், அவரை நான் என் ஆண்டவராகவும் சொந்த இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்ட ஒருவன். ஆகவே நான் அவருடைய பிள்ளை, அவருடைய மகன், மகள் என்று சொல்லுகின்ற என் வாழ்வு அவரை போன்றிருக்க வேண்டுமே, அவரை போன்று பார்க்க வேண்டுமே, அவரை போன்று பதில் கொடுக்க வேண்டுமே. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின் படி என் வாழ்வு இருக்க வேண்டும் சொல்றாங்களே. அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்கிற பொழுது இந்த உலகம் எங்களை பார்த்து சில வல்ல எங்களை ஏளனமாக பார்க்கலாம். இந்த உலகத்தோடு ஒத்து போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி வாழாது நீங்கள் வேறொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு, மற்றவர்களை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு, மற்றவர்களுடைய உறவு வேண்டும் என்று என்பதற்காக நாங்கள் ஒரு போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சகோதரங்களே. இல்லாததை உள்ளது போல காட்டிக்கொண்டு, அது இன்னும் பயங்கரம். இல்லாததை உள்ளது போல காட்டிக்கொண்டு ஒரு ஏமாற்று வாழ்க்கை. கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது சகோதரங்களே. இன்றைய நாளில் நீங்களும் ஒரு கணம் ஆராய்ந்து பார்ப்போம். எங்கள் வாழ்வில் போலித்தனமாக வாழ்கிறேன்னா நான் மற்றவர்களை அன்பு செய்வது ஒரு போலித்தனமாக உள்ளுக்குள் ஒன்று இருக்கும் சொல்லும்.
அங்கால போன சகோதரன் ஒருவர் அங்கால போனால் இங்கால சொல்கிறேன், அவரை பாருன்னு, அவரை ஆளை பாருன்னு, அவரை பாருன்னு, அவரை நடைய பாரு, அவர் இவன் இப்படியா அவன் அப்படியான்றெல்லாம் கதைப்போம். ஆனால் அவர் முன்னுக்கு வரைக்கும் அவருக்கு முன்னே இதோ அவர் மேலே நான் இனி இல்லை என்ற அன்பு, அவர் மேலே நான் உயிர், அவர் எனக்கு அவ்வளோ ஒரு அன்பானவர் என்று நான் ஒரு போலித்தனமாக நான் நடித்து அன்பு காட்டுவேன். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் சகோதரங்களே. இதே போன்று எத்தனை காரியங்கள் எங்கள் வாழ்வில் நாங்கள் ஒரு போலித்தனமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரின் பார்வைக்கு அது ஏற்புடையது அல்ல. உள்ளதை உள்ளபடியும் இல்லாத இல்லை என்றும் சொல்லுகின்ற மனநிலை எங்களுக்கு இருக்கணும். என்னால் ஒன்று முடியலையா, ஐயோ சாரி என்னால் இது முடியலை, நான் பலவீனா இருக்கிறேன்னா நான் பலவீனன், நான் ஒரு பலவீனா இருந்துக்கும் நான் பலவான் போல காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் பலவீனத்தை அல்லது எனது முடியாமையை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் என்னை தாழ்த்துகிற பொழுது அங்கு ஆண்டவருடைய வல்லமை எனக்கு கிடைக்கும். அதனால் நான் வெட்கப்பட்டு நிற்கப் போவதில்லை. பரிசேய கூட்டமை போன்று வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையை போல நாங்கள் வெறுமனையை வெள்ளையடித்து கல்லறையாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு எங்களுக்குள்ளே எனக்குள்ளே நான் ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை, ஒரு போலித்தனமானது உள்ளுக்கொண்டு இன்னும் வெளியில் இன்னொன்றை காட்டி ஒரு போலித்தனமான வாழ்வு நான் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று எங்கள் வாழ்வை பாருங்கள் சகோதரங்களே. ரெண்டு தெசலோனிக்கரும் இந்தியா 1ஆம் வாசகத்தில் இப்படி சொல்லுகிறது, அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைப்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதரமிருந்து விலகி நில்லுங்க. சோம்பி திரியும் சோம்பத்தன்மையை தாங்கள் கடின உழைத்து தாங்களே உழைத்து வாழ வேண்டும் பார்க்கல, மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. மற்றவர்கள்ட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுவாங்க. இப்படி சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களை பார்த்து அவங்களிருந்து நீங்கள் விலகி நில்லுங்க என்று சொல்லு. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம், எங்களைப் போல ஒழுகுவது எப்படி என்பது. அவர் சொல்ற, நாங்கள் கஷ்டப்பட்டோம், உழைத்தோம், நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் உழைத்தோம், நாங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்தோம். ஆகவே நீங்களும் முன்மாதிரியாக வாழுங்க. எவரிடமும் இலவசமாக உணவருந்தவில்லை, மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாக இராதபடி ராப்பங்களாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்கள் எங்களைப் போல நடப்பதற்காக முன்மாதிரியாக இருந்தோம். ஒரு ஊழியக்காரன் அவன் ஊழியத்துக்கு அவன் தகுதி உள்ளவன். ஒரு குருவானவரை தாங்க வேண்டியது விசுவாசிகளின் கடமை. ஒரு ஊழியக்காரனை தாங்க வேண்டியது ஒரு விசுவாசிகளின் கடமை. விசுவாசிகள் இந்த ஊழியக்காரனை தாங்க வேண்டும். ஆனால் பவுல் இங்கே சொல்கிறார், நாங்கள் அப்படி இருக்கல, எங்களுக்கு அந்த உரிமை இருந்துச்சு. உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய உரிமை எங்களுக்கு இருந்துச்சு. உங்களுக்காக நாங்கள் எங்களை வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறோம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு. அப்படி இருந்தும் கூட நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. நாங்களே வேலை செய்து நாங்களே உழைத்து நாங்கள் எங்கள் தேவையை பார்த்தோம். ஏன் அப்படி செய்தோம் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்காக. நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்து விடக்கூடாது, மற்றவர்களிலே நீங்கள் தங்கியிருந்து விடக்கூடாது. கடவுளுக்காக நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் வாழ்கிற பொழுது கடவுள் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை, அவர் மீது கொண்ட நம்பிக்கை, நீங்கள் கடின உழைத்து நீங்கள் வேலை செய்து நீங்கள் அல்லது நீங்கள் பிரயாசப்பட்டு உங்கள் உழைப்பை கொடுத்து வாழுகின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அது எங்களுக்கு முக்கியம் சகோதரங்களே. இன்றைய நாளில் பாருங்கள், எங்கள் வாழ்வு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போன்று இருக்கின்றதா? பவுல் சொல்வது போல சோம்பேறிகளாக இருக்கின்றோமா? திருத்துற பவுல் எப்படி முன்மாதிரியாக நாங்கள் வாழ்ந்து காட்டினோம் என்று சொல்றாரு, அதே மாதிரி முன்மாதிரியான வாழ்வு நாங்கள் வாழுகிறோமா? எங்கள் வாழ்வு எப்படி இருக்கின்றது? ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அந்த நம்பிக்கையை அடித்தளமாய் கொண்டு தங்கள் வாழ்வை அன்றாடம் வாழுகின்றவர்கள், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தங்கள் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவார்கள் சகோதரர்களே. அவருடைய வாழ்விலே போலித்தனம் இருக்காது. அவருடைய வாழ்விலே
போலியான செயல்பாடுகள் இருக்காது. வெள்ளரிக்க கல்லறை போல அவர்கள் இருக்க மாட்டாங்க. உள்ளம் சுத்தமாக இருக்கும். உள்ளுக்கு அழுக்காறு எண்ணங்கள் இருக்காது. ஆகவே இந்த நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு கண்ணம் ஆராய்ந்து பார்ப்போம். என் உள்ளம் எப்படி இருக்கின்றது, எனது வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நாங்கள் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? எங்கெல்லாம் நாங்கள் ஒரு போலி வாழ்க்கை வாழுகிறோம். நாங்கள் போலியான ஒரு வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, அந்த எங்களுடைய போலித்தன வாழ்வு மற்றவர்களையும் அதுக்குள்ளே இல்லை. பவுல் சொல்லுகிறாரு, நாங்கள் எங்களுக்கு உரிமை இருந்து நாங்கள் இலவசமாக உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுவதற்காக. இங்கே நாங்கள் போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாய், போலித்தனமான ஒரு வாழ்க்கை வெள்ளரிக்கத்தை கல்லறை போன்று நாங்கள் வாழ்வதுமாய் மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன முன்மாதிரியை காட்டுகிறோம்? உண்மையற்ற வாழ்க்கை. உள்ளத்துக்குள்ள எல்லா கபடமும் இருக்கின்றது. உள்ளத்துக்குள்ள எல்லா அழுக்குகளும் வைத்திருக்கின்றோம். உள்ளம் சுத்தம் இல்லை. ஒரு கல்லறைக்குள்ள என்னெல்லாம் கிடக்குமோ அதே போன்று எலும்பு கூடுகள் துண்டுகள், அதே போன்ற ஒரு அசுத்தமான இதயமா எங்கள் இதயம் இருக்கு. ஆனால் வெளியில நாங்கள் காட்டுகிறோம். இதன் மூலம் நாங்கள் எதை மற்றவர்களுக்கு சொல்ல பார்க்கின்றோம்? இதன் மூலம் மற்றவர்களுக்கு எதை நாங்கள் என்ன செய்தியை சொல்லுகிறோம்? சகோதரி பார்க்கின்றவர்களுக்கு தெரியும் இவர் ஒரு போலித்தன வாழ்க்கை வாழுகிறார் என்று. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, கூட்டத்தை மரணஞ்சரையும் வெளிவேடக்காரர் நீங்க, ஏன் இப்படி போலித்தனமா இருக்கிறீங்க? நீங்க வெள்ளரிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறீங்க. வெளியே அடையாம நீங்க அழகாக உங்களை காட்டிக்கொள்ளுறீங்க. ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ள இவ்வளவு அழுக்குகள் இருக்கின்றது. இன்று மற்றவர்களும் எங்கள் வாழ்வை அப்படி பார்க்கின்றார்களா சகோதரங்களே? மற்றவர்களும் எங்களை பார்த்து சொல்கிறார்கள், இவரை பாருங்க, இவர் இப்படி இருக்கிறானா, இவர் இப்படி என்றெல்லாம் எங்களுடைய என்ன உண்மை எங்கே மறைக்க இயலாதுதானே சகோதரங்களே? எவ்வளவு நாளைக்கு நாங்கள் உண்மையை மறைக்க முடியும்? பொய்யை ஒரு நாளும் மறைக்க முடியாது. எவ்வளவு நாளைக்கு நாங்கள் பொய்யை மறைக்க முடியும்? ஒரு நாளைக்கு வெளிப்படும் தானே, ஒரு நாளைக்கு வெளிப்படும் சகோதரங்களே. ஆகவே அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போன்று ஒரு வாழ்வு வாழ்வோம் என்றால் ஆண்டவர் சமூகத்தில் நின்று சொல்லும், ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்வு வாழ ஆண்டவரே. உமது பிள்ளைகள், உமது பிள்ளை மகன், நான் உமக்குரியவன், உமக்கு சொந்தமானவன் என்றதை, நான் உமது, நீர் எனது ஆண்டவர் என்பதை, நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்பதையும் ஆண்டவரே, இது இந்த உலகத்தார் காணும்படியாய் ஆண்டவரே ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ நான் விரும்புகின்றேன். இன்றைய நாளிலும் என்னை முழுமையாய் வழி நடத்துங்கண்டு ஆண்டவரிடம் எங்கெங்கெல்லாம் எந்தெந்தெல்லாம் அழுக்குகள் எப்படிப்பட்டெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே மறைத்து வைத்து வெளிவிடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அன்பு சகோதரியே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அது எல்லாவற்றையும் கைவிட ஆயத்தமாகும். அதெல்லாம் அது எதுக்குமே என்னை இன்னும் இழிநிலைக்கு கொண்டு போகுமே ஒழிய என்னை ஒரு நாளும் அது உயர்த்தாது. காரணம், அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை. ஒரு நாள் இந்த உண்மை வெளி வருந்தானே இல்லை, நான் இன்று என் ஆண்டவரிடம் சரணடைகிறேன் என்று சரணடைவோம். என் ஆண்டவர் என்னை வழி நடத்த இடம் கொடுப்பான். உள்ளம் சுத்தமுள்ளவர்களாய் என் வாழ்வு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக, என் வாழ்வு மற்றவர்களையும் நல்ல வாழ்வுக்கு கொண்டு வர இழுக்கின்ற ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வா என் வாழ்வும் இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்திலே அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்றைய நாளிலும் அது சமூகத்தில் நிற்கின்றேன் ஆண்டவரே. போலித்தனமான வாழ்வு இனி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போன்ற வாழ்வு இனி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதை நான் அருவருக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள் இருக்கின்ற அந்த அப்படியான காரியங்கள், செயல்களை நினைத்து நான் வெட்கி தலை குனிகிறேன் ஆண்டவரே. அப்பா, என் இதயத்தை நான் சுத்தமாக்க வேண்டும். என் வாழ்வுக்குள்ளே அப்படியான இனி இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்வு வாழ விரும்புகிறேன். தூய ஆவியினாலே எங்களை இந்த நாளிலும் விசேஷமாய் என்னை தனிப்பட்ட முறையில் அபிஷேகித்து வல்லமே தந்த ஆண்டவரே, உமது ஞானத்தினாலே நிரப்பி எங்களை வழி நடத்து.
அப்பா, இந்த இடத்துல இருக்கிற இதை செவிமடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும் சுவாமி. உமது வல்ல கரம் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. அப்பா, இவருடைய அகக்கண்கள் திறக்கப்பட்ட ஆண்டவரை உமது ஞானத்தினாலே இவர்கள் அப்பா எங்கே இருக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், எதை செய்கிறார்கள் என்று உணர்ந்து அவர்கள் வாழ்வு ஒரு முன்மாதிரியான வாழ்வை மாறுவதற்கு ஆண்டவரை தூயாவின் அபிஷேகம் இவர்கள் ஒவ்வொரு மேலும் பொழியப்பட்டு தூயாவின் வல்லமையினாலே இவர்களை வழி நடத்த உமது வல்ல கரம் எல்லாவற்றிலும் தாங்கட்டும், தேற்றட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும். இவை யாவற்றையும் எமது ஆண்டவர் எமது குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றேன். தூய பரமபிதாவே, ஆமேன். நான் பாவி இயேசுவே, என் உள்ளத்தில் உணர்கிறேன், மனம் வருந்தி வருகிறேன், என் வாழ்வை மாற்றுமே. என்னில் வாரும், எழுந்தருளி வாரும், உம் வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும். என்னில் வாரும், எழுந்தருளி வாரும், உம் வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும். உள்மன காயங்கள் என்னை எத்துகின்ற